நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று மெயின் ஸ்கேலு, இன்னொன்று சர்க்குலர் ஸ்கேலு. ஒரு மெயின் ஸ்கேலு, ஒரு சர்க்குலர் ஸ்கேலு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெயின் ஸ்கேலை எடுத்துக்கிட்டேன். அது சர்க்குலர் ஸ்கேலில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ரீடிங்ஸ் குறிச்சிருக்கோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி 200 வரைக்கும் குறிச்சு, ஒரு 150 வரைக்கும் குறிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி. இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 அப்படின்னா 1 2 3 4 பெரிய கோடு, 1 2 3 4 பெரிய கோடு, 1 1 2 3 4 பெரிய கோடு, 1 2 3 4 பெரிய கோடு, 2 இப்படி இருக்கும். இப்போ இது மெயின் ஸ்கேலு, இது சர்க்குலர் ஸ்கேலு. இப்போது சர்க்குலர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒன்று 50 டிவிஷன்ஸ் இருக்கலாம், அல்லது 100 டிவிஷன்ஸ் இருக்கலாம். இதில் சர்க்குலர் ஸ்கேலில். அப்போது இது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுற்ற முடியும், அப்போ ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ இதை ரொட்டேட் பண்ணோம்னா இது முன்னாடி நகரும். எவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னா இந்த பக்கம் நகரும். அப்போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் ஒன் ரொட்டேஷன், ஒரு ரொட்டேஷனுக்கு the horizontal distance covered by circular scale is called, அதுக்கு பேர் pitch. இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த பக்கமாக நகருதா, எவ்வளோ தூரம் நகருதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து லீஸ்ட் கவுண்டுக்கான ஃபார்முலா போட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு நிமிஷம். இங்கே 50 டிவிஷன் இருந்துச்சுன்னா இது எவ்வளோ தூரம் நகரும் தெரியுமா? 0.5 மில்லிமீட்டர் நகரும். 100 டிவிஷன் இருந்தால் எவ்வளோ நகரும் தெரியுமா? 1 மில்லிமீட்டர் நகரும். அப்போ 50 டிவிஷன்ஸ்னால் 0.5 மில்லிமீட்டர் பிட்ச், 100 டிவிஷன்னா 1 மில்லிமீட்டர் பிட்ச். இப்போ கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் எ சர்க்குலர் ஸ்கேல். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச். ஒருவேளை இங்கே 0.5 மில்லிமீட்டர் நகர்ந்ததுன்னு வச்சுங்க. 0.5 மீட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். எவ்வளோ டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேலில் இருக்கும்? 50. அப்போ 0.5 டிவைட் பை 50. அப்போ 0.5 டிவைட் பை 50 மில்லிமீட்டர். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 5 × 10⁻⁻1 பை 50. 1 அப்போ 1/10 0.1. அப்போ 0.1 × 10⁻⁻1 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? சாரி, இப்போ இதில் டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒருவேளை நீங்கள் 100 டிவிஷன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மில்லிமீட்டர் பிட்ச். அப்போ எப்படி டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா சேம் ஃபார்முலா தான். Diameter is equal to MSR, main scale reading, plus circular scale coincidence into least count minus error. ஏன் சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடாமல் மைனஸ் போடுறீங்க அப்படின்னா, நான் முதலே சொல்லிட்டேன், அவங்க ஒரு வேளை நெகட்டிவ் எரர் கொடுத்தாங்கன்னா மைனஸில் கொடுப்பாங்க. இது நீங்கள் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கும். ஒருவேளை அவங்க பாசிட்டிவ் எரர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே கொண்டாந்து போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? பிரச்சனை வராது. இதுதான் எதுக்கான ஃபார்முலா? ஸ்க்ரூ கேஜை பயன்படுத்தி டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் நமக்கு தெரியுது எவ்வளவு? 0.01 மில்லிமீட்டர். ஓகேங்களா? வெர்னியர் ஸ்க்ரூ கேஜ் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.